இறந்தவங்களை இந்துக்கள் எரிக்கிறதும் முஸ்லீம்கள் புதைக்கிறதும் ஏன்னு சொல்கிறேன், கொஞ்சம் கவனமாக கேளுங்க. இந்துக்கள் இறந்தவங்களை எரிக்கிறதுக்கு காரணம் உடல் என்பது ஒரு தற்காலிகமான ஒரு பொருள் மட்டும்தானாமா. அந்த பொருள் இழந்தால் மட்டும்தான், இல்லை அழிஞ்சால் மட்டும்தான் கடவுள்கிட்ட நம்மளால் போய் சேர முடியுமா. நெருப்புங்கிறது ஆன்மாவை சுற்றி இருக்கிற அந்த உடலை எரிக்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்டதாமா. அந்த நெருப்பு மூலிமா அந்த உடல் எரிச்சா மட்டும்தான் பியூரான ஆன்மா வெளியில் வருமாமா. வெளியில் வந்த ஆன்மா அடுத்த பிறவிக்கு போகுமா, இல்லை கர்ம வினைகளோட பயன்கள் படி சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ போய் சேருமா. இன்னொரு கருத்துப்படி உடல் எதுவுமே ஆகாமல் அது அப்படியே கம்முனே இருந்தால், அதாவது எரிக்காமல் அழியாமல் அப்படியே இருந்தால் அந்த ஆன்மா அந்த உடல் பக்கத்தில் நின்றுக்குமாமா, எங்கேயுமே போகாதமா. அதுக்காக தான் அந்த உடலை எரித்து முழுசாக அழிக்கிறாங்களோ. அடுத்ததாக முஸ்லீம்கள் ஏன் உடலை புதைக்கிறாங்கன்னு சொல்கிறேன், கொஞ்சம் கவனமாக கேளுங்க. முஸ்லீம்ஸை பொறுத்த வரைக்கும் உடல் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசாமா. அது அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு பரிசாமா. அதை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணுமா நம்ம இறந்த பிறகுமே. அதுக்காக தான் முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் இறந்த பிறகு அந்த உடலை புதைக்கிறாங்க. அந்த இறந்தவங்களோட ஜட்மெண்ட் டே இருக்குது பார்த்தீங்களா, அப்போ கூட அந்த உடலை பற்றி கேட்பாங்களாம்மா. அந்த உடல் பாதுகாப்பாக இருக்கா, பாதுகாப்பான இடத்துல வச்சுருக்காங்களா அப்படின்னு. அது ரொம்ப பாதுகாப்பான இடத்துல ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி வைக்கணுமாம்மா. அதுக்காக தான் அந்த உடலை முஸ்லீம்ஸ் புதைக்கிறாங்க.